அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்மாகிசலாம். அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்ங்கிறத பார்ப்போம். அதில் நான் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் பொடி 50 கிராம், காஷ்மீரி சில்லி 50 கிராம் போட்டிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, வீட்டிலே அரைச்ச கறி மசாலா பொடி 1.5 ஸ்பூன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். சிக்கன் மசாலாவுக்கு நம்ம உப்பு தேவைக்கு நம்ம சிக்கன் பொரிக்கும்போது போட்டுக்கலாம். உப்பு இதில் சேர்க்க வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைக்கு எல்லாமே, காலிஃப்ளவர் ஆகட்டும், மீன் மேங்கர் ஆகட்டும், மட்டனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் அங்கேயே ரெடி பண்ணி சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த சிக்கன் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் போட்டு எப்படி நம்மளுக்கு வருதுங்கிறத பார்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இருக்காமல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையானது நான் 1.5 ஸ்பூன் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் இப்போது 4 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கோம். அந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது அப்பப்போ அரைக்கிறதா கூட அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியாதனால ஒரு 4 நாளைக்கு தேவையானது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் மசாலாவில் 1.5 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் அரை எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் எலுமிச்சைப்பழம் புளியறதை உங்களுக்கு காமிக்கலை. நீங்கள் அரை பழம் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா பரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா பரட்டிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா சிக்கனோடையும் நல்லா மசாலா பிரண்டு சேர்ந்து வர மாதிரி நல்லா பரட்டி அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். அதனால் 2 பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மசாலா எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு போகாது. எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். கடைசியில் பாருங்கள், எண்ணெயில் உங்களுக்கு மசாலாவே இருக்காது. எல்லாமே கறியில் நல்லா ஒட்டி இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கல, கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஃபுட் கலர்லாம் எதுவும் போடலை. நம்ம காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கோம். அதில் உரப்பு கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பலன் பெறுங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.